மகிமைப்படுவதாக. பெண்களின் காலை தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இது மோசேக்கு பின்பாக யோசுவா தலைவனாகும்போது மோசே யோசுவாவிடம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் பயம் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்றும் சம்பவிக்கும் போது அவன் தோற்று போனவனைப் போல உணர்கிறான், யாரும் இல்லாதவனைப் போல உணர்கிறார்கள். அப்போ இங்கே ஒருவர் தலைமைத்துவத்துக்குள்ள வரும்போது அதற்கு முன்னாடி நடந்து போனவங்க ஆறுதலாய் சொல்லக்கூடிய வார்த்தை, தைரியப்படுத்துகிற வார்த்தை. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு தைரியம் உண்டாகும் இல்லைங்களா? அப்போ ஏசாயா 45:2 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நான் உனக்கு முன் போய் கோணலாவினவைகளை செவ்வையாக்குவேன். அங்கே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அது யாருன்னு பார்த்தா ஆண்டவர். இந்த ஏசாயா 45:2 நம்ம வாசித்தோம் இல்லையா? நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக கோரேசை தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். அந்த காலத்தில் அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவனுடைய வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்? போகிறேன். அங்கே என்ன கோணலானவைகளான வழிகள் இருந்தாலும் அதையெல்லாம் நான் சரிப்படுத்தி எப்படி ஆகிலும் என் ஜனத்தை மீட்டு கொள்ள வேண்டும் என்கிறது தான் அன்றைக்கு அவருடைய சித்தமாக இருந்தது. அதற்காக அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் காரணம் என்ன? நான் அடுத்த வசனம் சொல்லுது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார் கோரேசை. இப்போ சொந்த பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இருக்கும்போது நம்மளையும் இப்படிதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தையை கொண்டு தேற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, சகோதரரே சந்தோஷமாக நீங்கள் இருங்க, நற்சீர் பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க, சமாதானமாக இருங்க, அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ ஃபஸ்ட்டு சொன்னார், நான் உனக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னாரு. 2வது சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ அவர் நம்மளோடு கூட இருக்கணும்னா ஏக சிந்தை உடையவர்களாய் இருக்கணும், சந்தோஷம் உள்ளவர்களாய், நற்சீர் பொருந்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்போ தான் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன். அன்புக்கும் சமாதானம், இந்த ரெண்டும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அன்பான தேவன் நமக்குள்ள வசிக்கிறார், அவர் நம்மை சமாதானப்படுத்துகிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக உங்களோட என்னோடு கூட அவர் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பதவியில் தானே உட்கார்ந்துருக்கிறோம், ஒவ்வொரு பொறுப்புகளை நாம் எடுத்திருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, வாலிப பிள்ளைகள் வேலைக்கு போகிற இடங்கள்ல ஆனாலும் சரி, படிக்கிற இடங்கள்ல, எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம சந்தோஷமாக மட்டும் இருந்தால் போதும், போதும் என்கிற நிறைவான மனது இருந்தால் போதும், இன்னைக்கு தேவையானது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தால் போதும், இன்னைக்கு தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என்று எண்ணினால் போதும். இப்படியெல்லாம் நம்ம மனநிறைவோடு கூட இருக்கும்போது கண்டிப்பாக அப்படிப்பட்ட மனநிறைவோடு கூட இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கூடவே இருக்கிறார். அதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் நம்ம பார்க்குறோம், அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 37:28 சொல்லும்போது, அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவருடைய இரத்தத்தினால
பாவங்கள் எல்லாம் போகி கழுவப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பரிசுத்தவான்கள் நம்மளுடைய சிந்தையில, பார்வையில, பேச்சுல எல்லாம் நாம் எண்ணங்களில நாம் பரிசுத்தமாய் இருக்கும்போது பரிசுத்தவான்களை தேவன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு வந்தாலும் சரி, வருத்தங்கள், பாரங்கள், கவலைகள், மற்றவர்களால் வருகிற இழப்புகள், எப்பேற்பட்ட சூழ்நிலை, சிங்ககிபியா இருந்தாலும் சரி, தீச்சுளைகளாய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயங்காட்டுவதற்குரிய சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்திருந்த போதிலும் அவர் பரிசுத்தவான்களை காக்கிறவரும் கைவிடாத தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாய் நமக்கு இருக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அப்ப யோவானின் புஸ்தகம் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கீழ்ப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, இருதயத்துல தான் கலக்கமும் பயமும் உண்டாகும். ஆண்டவர் போயிட்டா என்ன செய்யறது? இத்தனை நாள் நம்மளோடு கூட பயணித்தார் இல்லையா அப்படின்லாம் சீசர்கள் நினைத்திருப்பாங்க. அவரிடத்துல தேவன் சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப நம்ம உலகத்துக்குள்ள வாழும்போது இந்த இருதயத்துல பயம், கலக்கம் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம், நான் என்ன செய்ய போறேன், நான் ஒத்த ஆளா இருந்து இதையெல்லாம் எப்படி ஜமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மனிதர்களை குறித்தும் சூழ்நிலைகளை பார்த்தும் ஒரு பயம் நமக்கு உருவாகுது இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. காரணம் என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு, உனக்கு முன்பாக போகிறேன்னு சொல்றாரு. ஒரு நாள் நம்மளை கைவிடாத தேவன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பக்தர்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது அவர்களை விட்டு விடுகிற தேவன். இப்பொழுது கர்த்தரை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட நாம், நமக்குள்ளாக அவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்கிறது இல்லை, கைவிடுகிறது இல்லை. ஆகவே அவர் சொல்ற சந்தோஷமா இருங்க, நச்சீர் பொருந்துங்க அப்படின்னு எல்லாம் அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுவதும் இல்லை, அது நஷ்டப்பட்டு போனதும் இல்லை. சொன்னவர் நம்மளை கைவிடாத நேசராயிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தைரியம், நான் உனக்கு முன்னாடி போறேன், நான் உன்னை என்ன செய்ய போறதில்லை, உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கைவிடுறதில்ல, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை நம்மளை தைரியப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்துக்குள்ள போய் என்னுடைய அசுத்தங்களை போக்கி அங்க பரிசுத்தப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடியினால செத்து போன எல்லா இடங்களையும், பயந்திருக்கிறதான எல்லா இருளான இடங்களிலும் ஒளியாய் அது என்ன செய்கிறது, அந்த வார்த்தை நமக்குள்ளாக வருகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளால நீங்களும் நானும் வரும் நாட்களில சமாதானத்தை பெற்று தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.